கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவி நாமத்தினால் இந்த நாளுக்காய் கர்த்தரை சோதனைக்கு நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவி நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ எழுந்து சீதேனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த எலியாவை தேவனாகிய கர்த்தர் பாருங்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் என்ன பண்ணாரு, அந்த ஊரில் போய் என்ன பண்ணு, அந்த விதை விட்டு என்ன பண்ணு, அந்த தங்கியிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பாருங்க நம்மளை எந்த இடத்துல தங்கி இருக்க சொல்கிறாரோ அவன் நம்ம தங்கி இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஆசீர்வாதம். நமக்கு முரண்பாடாக அதை செய்யும் பொழுது தான் அது பிரச்சனை. ஏன்னா தங்கி இருக்கிறது சோதனை உண்மையான ஒரே இடத்துல. ஆனாலும் பாருங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்ம தங்கி இருக்கிற அனுபவம் ஒரு சோதனை தேவன் நிலைநாட்டுகிற ஆண்டவர், நம்மளை திடப்படுத்துகிற ஆண்டவர், நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். இந்த இடத்துல வந்து என்ன செய்ய போகிற, இந்த இடத்துல ஒரு நன்மையை பார்க்க முடியல. இதில் ஆண்டவர் சொன்ன மாதிரி இங்கேருந்து நம்ம வருஷம் முறை நான் கஷ்டப்படுத்த இருக்கேன், வருஷம் முறை எனக்கு எந்த நன்மையும் எதிர்பார்க்க முடியல, வாழ்க்கை வனாந்தரம் மாதிரி இல்லை. ஆண்டவர் வனாந்தரங்களை வயல்வெளியாய் மாற்றுகிறவர். ஒருவேளை இந்த இதயம் கடினமாக இருக்குது, இது என்ன சொன்னாலும் நம்ம மாற மாட்டேது, கல்லாணி. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கல்லாணி இதயத்தை சதையாய் மாற்றுகிறவர். நம்ம மாற்ற முடியாது, கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாக அந்த கல்லாணி இருதயத்தை சதையாக இருதயம் மாற்றி, ஒருவேளை இதே கம்பெனியில் வேலை செய்கிறதா, இந்த இடத்துல வேலை செய்கிறதா, அதே இடத்துல கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளை, ஆண்டவர் சொல்லுகிற அந்த இடத்துல என்ன பண்ணணும், நீ அங்கேயே தங்கிடு, உன்னை பராமரிக்க என்ன பண்ணுவேன், அநேக இடத்துல நான் கட்டளை கொடுத்துருக்குறேன், நான் நிச்சயமாக உன்னை போஷிப்பேன், உனக்கு நேரம் தவறாமல் என்ன பண்ணும், உனக்கு சரியாக எல்லாவரும் செய்யப்படும், உனக்கு வேண்டியதை நான் உனக்கு நிச்சயமாய் செய்வேன் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தங்கியிருந்ததுனால, அந்த தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சதுனால அந்த இடத்துல தேவன் அவனை என்ன பண்ணார், போஷித்து அந்த பஞ்ச காலத்தில் திருப்தியாய் நடத்தின ஆண்டவர் 2 வரையும் போஷித்தது போல இந்த காலை வேளையில் நீங்கள் இங்கே தங்கியிருக்கிற ஒரே ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கலாம். சோதனை ஒரே கருத்தை திருப்பி எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருக்கு, தங்கியிரு, இதை செய், அதை செய்யணும், ஒரே எப்போதும் ஒரே மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை தாயின் போதகத்தை நீங்கள் தள்ளாதீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. ஆண்டவர் தாமே உங்களை இந்த இடத்துல ஏதோ ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார், ஏதோ உங்கள் திட்டத்தோடு கூட வைத்திருக்கிறார். ஆண்டவர் இடத்துக்கு கொண்டு போனார்னா, ஒரு இடத்துல வைத்திருக்கிறான்னா ஏதோ ஒரு முகாந்திரம் தான். நீங்கள் சாதாரணமாக தாவீது சொல்கிறான், ஆண்டவர் நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, ஆண்டு உங்களை வச்சிருக்கிறான்னா அவங்க குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் எந்த பகுதியில் எந்தெந்த நேரத்தை எங்கே வச்சிருக்க கர்த்தர் இருக்கும் பொழுது கர்த்தர் முகாந்திரத்தை வச்சிருப்பார். அது உங்களை கொண்டு தான் செய்வார். அவங்கள கொண்டு செய்யுங்க ஆண்டவர், இவங்களுக்கு இல்லை, கர்த்தர் நம்மை கொண்டு எந்த இடத்துல செய்யும்படி தேவன் விரும்புகிறார். அதை நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. சோதரன் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை, புதிய கிருபையை தருகிற ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாக நடத்துவார். கர்த்தர் சொல்கிற இடத்துல தங்கியிருங்க, நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே சோத்திரமப்பா, அந்த எலியாவை ஆண்டவரை தங்கியிருக்க சொன்னீங்களப்பா. அந்த பஞ்சகாலம் வந்த பொழுதிலும் ஆண்டவரே பிள்ளைகளை பராமரித்து பாதுகாத்தது போல ஆண்டவரே தீர்க்கதரிசியை ஆண்டவரை காப்பாற்றினார். இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல தங்கியிருக்கிறார், ஒருவேளை ஹாஸ்டலில் ஒருவேளை படித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார், அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் அரணும் தகப்பனே கேடகமாக அந்த இடத்துல தங்கிறதுக்கு தேவையான அவர்கள் உடைமைகள் ஆண்டவரை எந்தெந்த தேவையோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே சோத்திரம், அதை நீங்கள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோமாப்பா. நம்முடைய உயர்த்தெழுந்த வல்லமை அவர் இருக்கிற தங்கியிருக்கிற இடத்துல வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்வதாக, அவர்களுக்கு தேவையான காரியம் எல்லாவற்றையும் சொன்னீங்களப்பா. நான் உனக்கு வேண்டியபடி உனக்கு நான் செய்வேன் என்று சொன்னீங்களே, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்து ஆண்டவரே சோத்திரமப்பா. தாவீது ராஜாவை மாற்றின கர்த்தர், ஆடுகளை மேய்த்து கொண்ட தாவீதை ஆண்டவரே ராஜாவாய் மாற்றின உடைய வல்லமை உடைய பிள்ளைகளை கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே வனாந்தரத்தில் அவன் ஆடுகளை மேய்த்து, ஒருவேளை எந்த இடத்துல கூட ஒருவேளை நான் அற்பமாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி போராடி கொண்டிருப்பார்கள், கர்த்தர் அந்த இடத்துல இந்த பிள்ளைகளை உயர்த்துவதால் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் தங்கி இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு நீங்க தான் அற்புதமாக செய்யணும்ப்பா. ஆண்டவரே நீ அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ அப்படியா செய்யப்படுக்க நன்றி, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.